இந்த ஹேர் பேக் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரெடியாக இருக்குது நம்ம கையில். ப்ரோ சத்தா போடாத. எப்போ நான் வீடியோ எடுத்தாலும் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு ஆள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரூஸ் டிஸ்டர்ப் பண்ணுவான், இல்லைனா வெளியில் வந்து ரோட்லேருந்து ஏதாவது வந்து ஹார்ன் அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் மாஸ்க் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து எடுத்து வந்து ஹேர் மாஸ்க் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஸ்கேல்பில், ரூட்டில், அது எல்லா இடத்துலையுமே வந்து போடலாம். ஸோ அவ்வளோதான். வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ சாஃப்டாக சில்கியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிசல்ட் நீங்கள் வந்து பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல், க்ரோ எங்கர் வித் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப மேனேஜ் பண்ணவே முடியாது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியோ இல்லை அயர்ன் பண்ணியோ இல்லை சரியாக கவனிக்காமலோ வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் பேக் தான் அது. ரொம்ப ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிம்பிளான நம்ம பனானா வச்சு வந்து ஹேர் பேக் பண்ண போகிறோம். பனானாவில் வந்து நிறைய வந்து ஒரு சில்கி ஷைனி ஹேர் வேணும் அப்படின்னாக்கா நிறைய பொருள்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை விட ஒரே ஒரு பொருள், இந்த பனானா மட்டுமே போதும். இந்த பனானா ஒரு விஷயம் போதும், நம்மளுடைய ஹேர் வந்து சில்கியாக ஷைனிங்காக மாற்றுறத வந்து பயங்கர மேஜிக்கல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பனானா வந்து பண்ணோம். ஸோ பனானா ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த பனானா ஹேர் மாஸ்க் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி வந்து நம்ம ஹேரை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பனானா எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து 2 பனானா யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பனானா வேணால் யூஸ் பண்ணலாம். ரெட் பனானாவாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த எல்லோ பனானா தான் இருக்குது. ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சின்ன சின்ன போர்ஷனாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பனானா வந்து பார்த்திங்கன்னா டேமேஜான ஹேருக்கும் சரி, ஃப்ரிஸியான ஹேருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, பொடுகு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து பனானா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக ஆகிறதுக்கு பனானா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், அது மாதிரி தேங்காய் வந்து வீணாக போகிற ஸ்டேஜோ இல்லை ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா அந்த தேங்காய். ஸோ இப்போ உடனே வந்து கட் பண்ணவோ அரைக்கவோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம அடுத்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில். அதாவது வந்து சுத்தமான வர்ஜின் கோகோனட் ஆயில், அதாவது கோல்டு ப்ரெஸ்டு எண்ணெய், அதாவது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இதோட கடைசியாக இன்னொரு ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப நல்ல மிராக்கிள் கொடுக்கும். எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் போட்டுக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப கனிஞ்சு தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற வாழைப்பழம்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதனால் ரொம்ப கனிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா தூக்கி போட வேண்டாம். அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. இது வந்து அழுகிருச்சுனாலோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, ஃப்ரீசரில் எடுத்து போட்டுருங்க, அப்படியே இருக்கும். தேவையானப்போ அந்த சுடு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீதி இருக்கிற சக்கை இருக்கு இல்லையா, இந்த சக்கையை வந்து ஏதாவது செடிகளுக்கு போட்டுருங்க, அதுக்கு நல்ல உரமாக இருக்கும். ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த தேங்காய் பால், வடிகட்டின தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது. ஹேருக்கு வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஷைனிங் டெக்ஸ்சரை வந்து கொடுக்குறது வந்து தேங்காய் பால். அது இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த தேங்காய் பால். ஸோ அதனால் வந்து இந்த தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காயை வந்து. ஸோ அடுத்தது வந்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எவ்வளோ வாழைப்பழமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒழுகுற மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃப்ளாக்ஸ் சீடு வந்து சேர்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதை மாதிரி ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஹேர் மாஸ்க் போடுறப்பெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஏற்கனவே வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து இந்த மாஸ்கோட வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது
வந்து ஹேர் பிரேக்கேஜெல்லாம் அதாவது உடையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அடியில், அந்த மாதிரி முடி வந்து பிளந்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணுறது வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து சரி பண்ணும். ரொம்ப ஸ்லீக்காக ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக கொடுக்குங்க, அந்த எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் போட்டுட்டு இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்னா. இப்படி கையில் எடுத்து நம்மளுடைய ஹேரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கீழே வரைக்கும் நம்ம லென்த்து எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முடி வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை வந்து காட்டுறேன்னா. ஸோ சின்னது ஸ்ட்ரிங்காக அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் வந்து நல்லா தனித்தனியாக படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கீழே வரைக்கும் உங்களோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி வந்து ரெண்டு பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் லென்த்து எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முடி நிறைய இருந்தது அப்படின்னாக்கா 3 பனானா கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் ரூட்லலாம் கூட போடலாம். நம்ம ஸ்கேல்பில், ரூட்டில், அது எல்லா இடத்துலையுமே வந்து போடலாம். ஸோ தெரியாமல் வந்து முகத்தில் பட்டாலோ இல்லை ஸ்கின்னில் பட்டாலோ எந்த ப்ராப்ளமும் வராது. அதுதான் வந்து நம்ம ஹெர்பலாக நம்மளுடைய ஹோம்மேடு ஹேர் மாஸ்கில் இருக்க பெனிஃபிட்ஸ். அதுவும் பனானா வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஃப்ளாக்ஸீட் பவுட்ரு போட்டிருக்கோம். ஃப்ளாக்ஸீடும் ரொம்ப ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே எல்லா மாஸ்க்கையும் வந்து நம்ம ஃபுல்லாக ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து ஊற வச்சிடலாம். உங்களால் முடியும் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ 1 ஹவர் வந்து இருந்ததுன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதாவது மைல்டான ஒரு பேபி ஷாம்பூ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெவியான இந்த கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் ரிசல்ட்டுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஷாம்புவே யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே சும்மா நார்மலாக தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணி மட்டும் வந்துடுங்க. ஸோ லைட்டாக அதில் வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயில் போட்டுக்கனால கொஞ்சம் வந்து லைட்டாக பிசுன்னு இருக்கும். ஸோ அது வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பிசுப்பு இருந்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாஸ்க் போட்டிங்கன்னா ஒரு நாள் கழித்து உங்களோட முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இன்னும் நல்லா வந்து ஷைனிங் ஏறி இருக்கும். அந்த மாதிரி வெறும் வாஷ் மட்டும் பண்ணுறப்போ. இல்லை ஷாம்பு போட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு நல்லா வந்து தேங்காய் எண்ணெயும் போயிடும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஒரு பன் போட்டுடுறேன். நல்லா டைட்டாக வந்து பன் போட்டுக்கலாம். ஸோ வந்து கீழெல்லாம் எங்கேயுமே ஒழுகாது. ஸோ உங்கள் கீழே இருக்க அந்த சின்ன பேபி ஹேர் அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செட் பண்ணி நல்லா வந்து இது மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒழுகும் அப்படிங்கிற மாதிரிக்கு ஏதாவது கொஞ்சம் பயந்தீங்க, இல்லை அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேப் கிடைக்கிது. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வந்து தலையில் வந்து மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். மாட்டிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ½ அன் ஹவர் கண்டிப்பாக வந்து ஒரு ½ அன் ஹவராவது வச்சுக்கணும் ரிசல்ட்டுக்கு. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 1 ஹவர் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுருக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து ஹோம் ரெமடிஸ் வந்து போட்டிருக்கோம், ஹேர் மாஸ்க், ஹேர் பேக்லாம் நிறைய வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா ப்ளேலிஸ்ட் வந்து நான் என் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன வந்து உங்களுடைய ஒப்பீனியனோ அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய். ப்ரூஸு என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்க்குறியா? பனானா ஸ்மெல் வருது. ஸோ பனானா ஸ்மெல் வந்த உடனேயே ப்ரூஸ்க்கு வந்து பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான்.